சத்யா. ம் எப்படி இருக்க அருண்? நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கேன். நானும் உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் உன்னோட ரிசல்ட் குரூப்ல பார்த்தேன் 520ன்னு. நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க. கங்க்ராட் சத்யா. தேங்க்ஸ் அருண். நானும் எல்லாரோட மார்க்கையும் குரூப்பில் தான் பார்த்தேன். எனக்கே இவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுன்னு தெரியல. அப்புறம் அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு இருக்க? ஹே, இன்னைக்கு தானே அருண் ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்குள்ளே எப்படி முடிவு பண்ண முடியும்? இனிமே தான் முடிவு பண்ணணும். ஓகே ஓகே, எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லு. முடிஞ்சா நானும் அங்கேயே வர பார்க்குறேன். இப்போ ரொம்ப முக்கியம் இதெல்லாம். இவன் எதுக்கு சத்யா படிக்கிற காலேஜில் சேரணும்னு நினைக்கிறான்? ம் சரி, சொல்கிறேன் கண்டிப்பா. சரி சத்யா, டாடி வேறு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ வீட்டுக்கு போயிட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லு, ஓகேவா? ம் சரி, கண்டிப்பாக சொல்கிறேன். சரி ஓகே, பாய். ம் பாய். இவனுக்கு என்னாச்சு? இவன் எப்படி பார்க்குறான்? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இப்போ போனானே, அவன் உன் கிளாஸ்மேட் தானே? ஆமாம், என் ஃப்ரெண்டு தான் அருண். ஏன் என்னாச்சு? என்னாச்சா? அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, டென்ஷன் ஆகுது. அவன் ஏன் உன்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்? என்ன இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? அவன் அப்படி என்ன பண்ணிட்டான்? கூட படிக்கிற பொண்ணை எங்கேயாவது வெளியே பார்த்தா யாரும் பேச மாட்டாங்களா? பேசுவாங்க தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவன் எதுக்கு நீ படிக்கிற காலேஜ்லயே வந்து சேரணும்னு நினைக்கிறான்? ஹே, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா இப்போ உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே காலேஜ்லேயே சேரணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ் சேர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தாராளமா சேரு. ம் அப்போ என்ன? ஆனா தயவு செய்து இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கட் பண்ணிடு. இவன் ஆளே சரியில்லாத மாதிரி இருக்கு பாக்குறதுக்கே. என்ன சரியில்லை அப்படி? நீ அவனை மேக்ஸிமமே ஒரு 2 டைம்ஸ் தான் பார்த்திருப்ப. அதுக்குள்ள எப்படி அவன் கேரக்டர் ஜட்ஜ் பண்ற? ஒருத்தவங்க ஒரு டைம் பேசும்போதே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதா? அன்னைக்கு நாங்க இருக்கும்போதே அவங்ககிட்ட அவன் அப்படி ஃப்ளர்ட் பண்றான். இங்க பாரு, அவன் என்னோட ஃப்ரெண்டு. நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் கிடையாது. அப்போ உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல? ஹே, நான் அப்படிலாம் எப்போ சொன்னேன்? நீ எதுக்கு இப்போ இப்படி பேசுற? ஓ, வேற எப்படி பேச சொல்றீங்க மேடம்? இங்க பாரு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஆனா உனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நீ ஓவர் பொசசிவ் ஆகுற. அதான் உன் ப்ராப்ளமே. ஓ, இப்போ எல்லாமே ஏன் தப்பு அப்படிதானே? ஆமா, உன்னோட தப்பு தான். இதுவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து பேசியிருந்தா நான் உன்ன மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன். ஓ, பார்க்க தானே போறேன். எனக்காவது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பாரு. ம், பார்க்க தாண்டி போறேன். வந்ததுக்கு நான் அப்செட் ஆனது தான் மிச்சம். உன்னை பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன். நான் கிளம்புறேன். எங்க ரேணும் அந்த பிள்ளைய காணோம்? அவங்க அம்மா கால் பண்ணான்னு பேசிட்டு இருக்காமா. இங்க டவர் கிடைக்கல, அதான் வெளியே பேசிட்டு இருக்கா. சரி சரி, பேசிட்டே வரட்டும். ஆண்டி, எங்க ஆண்டி? நானும் நேத்துலேருந்து பார்க்குறேன், அங்கிளை மட்டும் காணோம். ரேணுவோட அப்பாவாப்பா? அவரு ஒரு பஞ்சாயத்துக்காக வெளியூர் வரைக்கும் போயிருக்காரு. எப்படியும் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள வந்துருவாரு. ஓ சரி ஆண்டி. சரிப்பா, காலையில் சாப்பிட்டீங்க. இப்போ ஏதாவது ஒரு ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரட்டா? ஜூஸா? ஐயோ ஆண்டி, அமைதியா இருங்க. ஏன்டா இங்கே வந்தேன்னு இருக்கு இப்போ. ஏன்பா, ஏன் இப்படி சொல்கிற? ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? யாரும் எதுவும் சொல்லலை ஆண்டி. நீங்கள் சாப்பிட வச்சு கொண்டுடுவீங்க போல இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். பின்ன வயசு பிள்ளைங்க நல்லா சாப்பிட வேணாமா? சாப்பிடலாம் ஆண்டி. அதுக்கு நான் இப்படி சாப்பிட்டேன்னா ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மாக்கே என் அடையாளம் தெரியாமல் கூட போயிடும். மா, அவளுங்க அப்படிதான் சொல்லுவாளுங்க. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடு. ம் சரி ரேணு. ஆமாம் ஆண்டி, நான் வந்ததுலேருந்தே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரேணு காலேஜ் சேர்ந்த புதுசில் ஒரு டைம் சொன்னான் அவளுக்கு அக்கா இருக்கிறதா. ஆனால் அதுக்கப்புறம் அவளும் அவங்கள பற்றி பேசலை, நாங்களும் அதை பெருசாக கண்டுக்கல.
ஆனால் நானும் நேற்று வந்ததுலேருந்து தேடுறேன், அவங்கள எங்கேயுமே காணுமே ஆண்டி. எங்கே ஆண்டி அவங்க? அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? அப்படியே மேரேஜ் ஆகி போயிருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க ஃபோட்டோவாச்சும் வீட்டில் இருக்கும்ல. நான் நேற்று பார்த்தேன், உங்கள் எல்லாரோட ஃபோட்டோவுமே இருந்துச்சு வாலில். ஆனால் இவளோட சிஸ்டர் ஃபோட்டோ மட்டும் இல்லை. எங்கே ஆண்டி? ரேணுவோட அக்கா மேரேஜ் ஆகி போயிட்டாங்களா, இல்லை ஒர்க்குக்கு வெளியூர் எங்கேயாவது போயிட்டாங்களா? ஆண்டி, அம்மா. ரேணு, என்னாச்சு? ஏன் ஆண்டி அழுதுகிட்டே போகிறாங்க? நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேன்னா என்ன? நான் கேட்டதுக்கு ஏன் ஆண்டி பதில் சொல்லாமல் அழுதுட்டு போகிறாங்க? ஆண்டி எப்படிப்பா பதில் சொல்லுவா? ஆண்டி, நீ கேட்ட கேள்விக்கு அவ மட்டும் பதில் சொன்னானா அவ வீட்டு மானல்ல கப்பல் ஏறும். அதான் இப்படி அழுதுட்டு ஓடுறா. அத்தை, ரேணு என்னாச்சு? அவகிட்ட என்னாச்சுன்னு கேட்டா அவ எப்படி சொல்லுவா? இவளுங்க யார்கிட்ட அவளை பத்தி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாளுங்க. ஏன்னா சொன்ன இவளுக்கு மானல்ல காத்துல பறக்கும். அவ ஒரு ஓடுகாலி, எவனையும் இழுத்துட்டு ஓடிட்டா. அன்னையிலேருந்து பாரு, என் தம்பி தான் பாவம். வெளியே 4 பேர் இருக்க இடத்துல தலை காட்ட முடியாம கூனி குறுகுறான். அத்தை அமைதியா இருங்க அத்தை. அமைதியா இருக்கணுமா? ரோஷம் பொத்துட்டு வந்துருச்சோ? சொன்னாலும் சொல்லலனாலும் அவ ஓடுகாலி தானடி. அவ என்ன சின்ன விஷயமா பண்ணிட்டு போனா? எவளாச்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு வேற ஒருத்தவங்க கூட ஓடி போவாளா? இதுல நான் ஓடுகாலின்னு சொன்னதுலதான் அவ குறைஞ்சு போயிடுவாளாம். ஓடுகாலின்னு தானே சொல்ல முடியும். பாவம் அவ அங்க என்ன கஷ்டப்படுறான்னு தெரியாம இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டி விடுங்க, நான் எதுவும் தெரியாம கேட்டுட்டேன். ஏன் பிள்ளைகளா, வந்தது வந்துட்டீங்க, ஏதாவது உருப்படியான விஷயத்த பத்தி பேசுவேளா? அந்த ஓடுகாலியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அத்தை, ஏண்டி இப்ப எதுக்கு அழுது வடிருங்க ஆத்தாலும் அவளுமா? உண்மையை தானடி சொன்னாங்க. ஓடுகாலி தானேடி அவ. ஓடுகாலின்னு தான் சொல்ல முடியும். உண்மையை சொன்னா குத்த தான் செய்யும். இப்ப அழுது வடிச்சு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் முன்னாடியே வளர்க்குற முறையில வளர்த்துருக்கணும். வந்துட்டாளுங்க. ரேணு சாரி, நான் சாதாரணமாக தான் கேட்டேன். ஆனால் இப்படிலாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. என் அக்காவை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அவள் பாவங்க யாரும் இல்லாத அனாதை மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எதுக்கு அவளுக்கு இந்த சோதனை? கடவுளே, என் பிள்ளைக்கு ஏன் இந்த நிலைமை? அவன் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சான்? இது வரைக்கும் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறான். என் பிள்ளைய வேணான்னு விட்டுட்டு ஓடினவ அவ. ஆனா அவன் நல்லா இருக்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் நினைக்கிறான். அவளை தப்பா யாரும் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். சரி, போனவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நியாயம்தான். ஆனா அவளை நினைச்சிட்டு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் இப்படி இருந்துருவேன்னா இது என்ன நியாயம்? அப்ப இந்த ஊர் பயலுக்கு நாக்கு மேல பல்லு போட்டு பேசினதெல்லாம் உண்மையால போயிடும். இப்படி ஓடி போனவளே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டானே இவன். எங்களுக்கும் ஊர்ல இருக்கிறவ மாதிரி பேரம்பெத்தி எல்லாம் எடுத்து பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? கடவுளே, என் புள்ள புத்தி எப்படியாவது மாத்தி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. ஏன் வெண்பா இப்படி பண்ணிட்டு போன? நான் உன்னை எவ்வளவு விரும்பலன்னு தெரியுமா? உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்னு நினைச்சேன். நான் தான் சின்ன வயசுலேருந்தே வெண்பா எனக்கானவ மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல. உனக்கு என்ன பிடிக்கலன்றத நமக்கு கல்யாண பேச்சு எடுத்தப்போ வச்சு என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அது உன்னோட என்னோட முடிஞ்சிருக்கும். ஆனா அப்பெல்லாம் எதுவும் மறுப்பு சொல்லாம அமைதியா இருந்து என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு நீ போனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசினாங்கன்னு தெரியுமா? சரி, ஊர் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் 1000 பேசுந்தான். ஆனா என்ன மாதிரியே உன் குடும்பத்திலயும் என் குடும்பத்திலயும் இந்த கல்யாணத்தை நடத்த எவ்வளவு ஆர்வமாவும் சந்தோஷமாவும் இருந்தாங்க. அவங்க எல்லாரோட கனவையும் கலைச்சிட்டுல போயிட்டு நீ 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ வரைக்குமே நீ எங்கேயுமே கண்ணில் தென்படல. ஆனா நீ எங்க இருந்தாலும் நீ விரும்பி போனவனோட சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் போதும் என்பா எனக்கு. எனக்கு எங்க அம்மா சொல்ற மாதிரி கல்யாணமோ இன்னொரு வாழ்க்கையோ எதுவுமே தேவையில்ல. நான் கடைசி வரைக்கும் உன்னை மட்டுமே நினைச்சிட்டு வாழ்ந்துருவேன். ஏன்னா நான் உன் மேல வச்சிருந்த காதலும் அன்பும் உண்மையானது. என்ன ஒத்த ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டு
அவனுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்க முடியலையே, பேரம் பேத்தி எடுக்க முடியலையேன்னு தான் வருத்தப்படுவாங்க. பரவாயில்ல, அவங்கள நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனா சத்தியமா நீ என் வாழ்க்கையில உன்னை வச்ச இடத்துல வேற எவளையும் வைக்கிறதுக்கு என் மனசுல தெம்பில்ல. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் எனக்கு. அன்னைக்கு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தனால இன்னைக்கு எப்படி ஒரு நிலைமையில இருக்கும் நாம. அன்னைக்கு மட்டும் அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடந்திருந்தா இன்னைக்கு இப்படி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது. இன்னைக்கு நான் கஷ்டப்படுறது இல்லாம மாமாவும் சேர்ந்து என்னால கஷ்டப்படுறாரு. என்ன எவ்வளவு விரும்பி இருந்தா இப்ப வரைக்குமே கல்யாணமே வேணான்னு தனியா இருக்காரு. ஆனா இப்படிப்பட்டவரை தவற விட்டுட்டு எனக்கு இவன் தான் வேணும்னு நான் விரும்பி வந்தவன் என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு இப்ப வேற ஒரு கல்யாணமே பண்ணிட்டான். இப்படி என்ன என் குடும்பத்துல இருந்து பிரிச்சு என்னை தனியா கூட்டிட்டு வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சு நட்ரோட்ல நிறுத்திட்டானே. இனி நான் என்ன அழுது புரண்டாலும் நடந்ததெல்லாம் மாறவா போகுது. இந்த பாவியோட தலையில அந்த ஆண்டவன் இப்படிதான் எழுதியிருக்கான்னு நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். ஆனா என்னால ஒரு பாவமும் செய்யாத என் மாமா கஷ்டப்படுறதுதான் என்னால ஏத்துக்க முடியல. என் மாமா எப்படியாவது மனசு மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். என்ன மாதிரி ஒருத்தே ஒரு வாழ்க்கையில இருந்தான்றதே அவர் மறந்துடணும். கடவுளே, என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிடுச்சு. என் மாமா காச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. அம்மா அப்பா தங்கச்சின்னு என் குடும்பத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு அவங்க யாருமே பக்கத்துல இல்லாம நரகத்துல இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் தான் இன்னைக்கு எல்லாரும் இருந்து இப்படி அனாத மாதிரி இன்னைக்கு கஷ்டப்படுறேன். ஆனா என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. நாளைக்கு இவ வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறம் எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்க மாதிரி எங்கம்மா எனக்கு அப்பான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குழந்தைக்காக கூட அந்த படுபாவி மனசு இறங்கல பாரு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அப்பா அம்மா கல்ல போய் விழணும் தான் தோணுது. ஆனா நான் அவங்களை ஏற்கனவே எவ்வளவு காயப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கேன். திரும்ப போய் நான் முன்னாடி நின்னா, அதுவும் இந்த நிலைமையில போய் நின்னா சுத்தமா உடஞ்சு போயிடுவாங்க. எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில ஏன் இந்த கடவுள் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்கறான்னு தெரியல. எப்பா, இந்த சடங்கு முடிஞ்சதும் நம்ம குட்டிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி விடணும். ஆமாம்மா, நானும் இதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பையலுக்கும் வயசாகிட்டே போகுது. ஆனா அவன் என்னன்னா இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே நடந்துட்டு இருக்கான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் பொறுப்பு வரும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அதுக்கு தான் சொல்றேன். சட்டுப்பட்டுன்னு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடணும்னு. சரிம்மா, பாப்பா சடங்கு முடியட்டும். அடுத்து உடனே இவன் கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏண்டி சரசு, நீங்களும் இந்த ஐஸ்வர்யாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தானே இருக்கீங்க? ஆமாக்கா, மாப்பிள்ளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றும் உருப்படியாக அமைய மாட்டேங்குது. ஏண்டி, எதுக்கு நீங்கள் மாப்பிள்ளைக்கு அங்கேயும் இங்கேயும் அலையிறீங்க? ஐஸ்வர்யா நம்ம குட்டிக்கு முறை பொண்ணு தானே. பேசாமல் ஐஸ்வர்யாவுக்கும் குட்டிக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அட ஏன்க்கா நீ வேற? ஏண்டி, என்ன நல்ல யோசனை தானே. நம்ம சொந்தத்துக்குள்ளே முடிஞ்சால் நல்லது தானே. யோசனைலாம் என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை நீயும் நானும் பேசி என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் பிடிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும். அதுங்க ரெண்டும் மனசில் என்ன நினச்சிட்ருக்கோ தெரியலையே. ஏண்டி, பேசி பார்க்க வேண்டியதுதான். பாப்பா சடங்கு முடியட்டும். நான் இவங்க கல்யாணத்தை பற்றி மாமா கிட்ட மெல்லமாக பேச்சு கொடுத்து பார்க்குறேன். சார், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர். சார், அது நான் ஊருக்கு புதுசு. இங்கே தங்கி ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சரி, நான் என்ன பண்ணணும் இப்போ? நான் இங்கே ஊருக்கு புதுசுன்றனால எனக்கு இங்கே எங்கேயும் பெருசாக எந்த இடமும் தெரியல.
அதான் இங்க எங்கேயாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இந்த ஏரியாவில் இல்லை, ஆனால் இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்படியா? இந்த ஏரியாவில் இருந்தால் தான் எனக்கு ஒர்க் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இங்கிருந்து எவ்வளோ தூரம் சார் இருக்கும்? எவ்வளோ தூரம்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். என்ன இது? யார் இந்த பொண்ணு? வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, இப்போ யார்கிட்டயும் நின்று பேசிட்டு இருக்கா? யாரா இருக்கும்? சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு? ஊருக்கு புதுசுன்றீங்க, இந்த ஹெல்ப் கூட பண்ணலனா எப்படி? இருக்கட்டும் சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வரேன். ஏய், யார் இந்த பொண்ணு? ஏய், நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. யார் இந்த பொண்ணு? எந்த பொண்ணடி கேட்குற? நீ பாட்டுக்கும் வந்து நின்றுட்டு யார் இந்த பொண்ணுனா நான் என்ன சொல்றது? ஆ, அப்படி தெரியாத மாதிரி நடிக்காத. இப்போ இவ்வளோ நேரம் இங்கே நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால, அவதான். அந்த பொண்ணு நீ அதை பற்றி கேட்குற? என்ன? நீ அதை பத்தி கேக்குறியா? நான் கேட்காம வேற யார் கேட்பா? யார் அவன் கேட்டேன். ஏண்டி, உனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? ஏன் எனக்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு, பேசிட்டு போறா. உனக்கு என்ன பிரச்சனை? என்னது? ஓ, ஆமா, நீயே இப்போ அதுக்கு டென்ஷன் ஆகுற? எனக்கு என்ன டென்ஷன்? என்ன டென்ஷன் நீ பாத்தியா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ பேசுற. அதுல நான் என்ன சொல்ல போறேன்? எனக்கெல்லாம் ஒன்றும் டென்ஷன்லாம் இல்லை. சரி சரி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தான், ஆனா இந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட் இல்லை. என்ன ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்ட் இல்லைன்னா இவ்வளோ நேரம் ஏன் நின்று அவ பேசிட்டு இருக்கா உங்ககிட்ட? யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஊருக்கு புதுசா, அதான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு அட்ரஸ் கேட்டா. ஏன் அந்த அட்ரஸ் கேட்க வேற யாருமே கிடைக்கலையா? நீ தான் கிடைச்சியா? ஏன், என்ன பார்த்த நல்ல பையனா இருந்திருக்கும், அதான் வந்து கேட்டிருக்கா. இப்போ அவ கேட்டதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னென்னமோ பிரச்சனை, உனக்கு என்ன? நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறேன்னு சொன்னா மட்டும் உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கும் அப்படிதானே இருக்கும். இப்போ உனக்கு மட்டும் ஏன் பொசசிவ் ஆகுது? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னியா? என்னடி ஒரு மாதிரி சந்தேகமாவே பாக்குற? அட்ரஸ் தானே கேட்டா, வேற ஒன்றும் இல்லைல்ல. அடி பாவி, அட்ரஸ் தாண்டி கேட்டா நம்ப மாட்டியா நீ? அடி பாவி. கொஞ்சம் கூட நம்பிக்கையில் கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல கழட்டி விடவும் மரசையில் என்ன கொடுமையடா. செப்பல் வாங்க வந்திருப்பாரோ, செப்பல் வாங்க வந்திருப்பாரோ.